எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நல்ல ஆதரவு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோலையும் அதை தொடர்ந்து ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னா, பிறக்க இருக்கிற 2024 ஆண்டினுடைய முதல் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். ரொம்ப எளிமையானது, ஆனால் பலன்களை பல மடங்கு கொடுக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி இந்த 2024 ஆண்டு எல்லோருக்கும் சிறந்த ஒரு ஆண்டாக அமைய வேண்டும். எல்லாரினுடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே மறைந்து பிறக்கவிருக்கும் புது ஆண்டு உங்களுக்கு வசந்தம் கொடுக்கும் ஆண்டாக மாற வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2024 ஆண்டு முழுவதும் நீங்கள் சுபிக்ஷமாக இருக்க அந்த ஆண்டில் முதல் நாளில் நீங்கள் சில பரிகாரங்களை செய்வது என்பது மிக முக்கியம். ஆண்டின் முதல் நாளில் சில பரிகாரங்களை அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. முதல் முறை நீங்கள் செய்கிற சில விஷயங்கள் முதல் நாளில் ஃபஸ்ட்டு தாட்டி செய்கிற விஷயங்கள் காலமெல்லாம் நிலைத்திருக்கும். அதுபோல் முதல் நாளில் செய்யும் விஷயம் வருடமெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதன்படி இப்போ நான் சொல்கிறது சில வஸ்துகளை பயன்படுத்தி செய்யக்கூடியது. நான் இப்போ சொல்கிற எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி கடாட்சம் நித்தியமாக இருக்குது. மகாலட்சுமி 108 பொருட்களில் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. இந்த 108 பொருட்களையும் நாம் ஒவ்வொன்றா சொல்லலாம். பட் ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். குறிப்பிட்ட சில பொருட்கள் நம்மளுடைய கண் பார்வைக்கே இருக்கிறது. நம்மளுடைய வீட்டில் நம்மளோட கண் பார்வைக்கே சில பொருட்கள் எல்லாம் இருக்குது. அந்த பொருட்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொன்னால், நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிலான பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வழிவகை செய்யும். அதில் முதல்ல சொல்கிறது தான் துவரம்பருப்பு. இந்த பருப்புகளிலேயே துவரம்பருப்பு ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்கிறது. இப்போ ஒரு வீடு கட்டி உள்ளே போனால் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருட்களை உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். உப்பு கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம், துவரம்பருப்பு கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம், அரிசி, பால், இது மாதிரி கொண்டு வர சொல்லுவோம். இதில் துவரம்பருப்பு இம்பார்ட்டண்டாக சொல்கிறது. ஏன்னா தானியங்களில் தேவி மகாலட்சுமி தேவி துவரம்பருப்பில் குடிகொண்டிருக்கிறாள். அதனால தான் நல்ல காரியங்கள் அப்போது துவரம்பருப்பை கொடுக்க சொல்கிறாங்க, துவரம்பருப்பை வீட்டில் நிறக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பரிகாரத்துக்கு துவரம்பருப்பு தேவை. அடுத்தது வெந்தயம். இந்த வெந்தயத்தை பற்றி ஆன்மீக ரீதியாக நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கேன். தங்கத்திற்கு நிகரான ஒரு சக்தி கொண்ட பொருளாக பார்க்கப்படுகிறது. இப்போது ஒரு புது நல்ல நாள் வந்துருச்சுன்னா தங்கம் வாங்குங்கன்னு நம்ம சொல்கிறது. ஏன்னா நல்ல நாள் அப்போ தங்கம் வாங்கினா தங்கம் பெருகுன்னு ஒரு நம்பிக்கை. இந்த தங்கம் வாங்க முடியாதவங்க வெந்தயத்தை வாங்கிடலாம். ஒரு பாக்கெட் வெந்தயம் வாங்கி வீட்டில் கொட்டி வைக்கலாம். மஞ்சள் வாங்கி வீட்டில் கொட்டி வைக்கலாம். இந்த மஞ்சள், வெந்தயம் ஆகியவை தங்கத்தோடு சேர்ந்த பொருட்களாக கருதப்படுகிறது. ஸோ இந்த பரிகாரத்துக்கு நம்மளுக்கு வெந்தயம் பயன்படுகிறது. அதே மாதிரி வெந்தயம் ஒரு குபேர கடாட்சம் உடைய ஒரு அற்புதமான பொருள் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்தது மொச்சக்கொட்டை. இந்த மொச்சக்கொட்டையில் வெள்ளை மொச்சை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மொச்சை அப்படிங்கிறத சிறந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம். சுக்கிர பலம் இல்லாதவர்கள், இப்போ ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறவரோட வேலை ஆண்களுக்கு மனைவிக்கான கிரகம், சுகபோகத்துக்கான கிரகம், ஆடை ஆபரணம், வசதி வாய்ப்பு, இதுக்கெல்லாம் சுக்கிரன் தான் காரகத்துவம் கொண்ட அதிபதி. அவர் மறைஞ்சிட்டாரு, கெட்டுட்டார். பொதுவாக சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானங்கிறது 6, 8 தான். 3, 12 சுக்கிரன் இருந்தால் மறைவு இல்லை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 6, 8 இருக்கிறாருன்னா அவர் மறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். பாவிகளோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது பாவிகளின் பார்வைப்பட்டாலோ அவர் அசுபத்துவத்தை பெறுகிறார். இவங்க எல்லாமே சுக்கிரனின் பலம் குறைந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். இப்பேற்பட்டவர்களுக்கு எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்க முடியாது.
சில பேருக்கு சம்பாதிப்பும் வராது, பணமும் சேராது, வறுமையிலேயே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் சுக்கிரனின் வலிமை கம்மியாக இருக்குது அப்படின்னுட்டு அர்த்தம். சுக்கிரனின் அதிதேவதை லக்ஷ்மி. ஸோ நீங்கள் லக்ஷ்மியை குளிர்படுத்தணும், சுக்கிரனையும் குளிர்படுத்தணும். சுக்கிரனின் தானியம் மொச்சக்கொட்டை. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாள் இது வேறு பரிகாரம் நான் உங்களுக்காக சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை நாள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு அந்த சர்க்கரை தண்ணியில் இந்த மொச்சையை போட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த மொச்சையை தனியாக எடுத்து இதை வீட்டில் மகாலட்சுமி புகைப்படத்துக்கு முன்னாடி நைவேத்தியமாக படைக்க வேண்டும். சர்க்கரை தண்ணீரில் வேக வைத்த மொச்சக்கொட்டைகளை நாம் மகாலட்சுமி தேவிக்கு படைத்து நமஸ்காரம் செய்து வழிபட்டால் வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிரஹோரையில் பண்ணலாம். அற்புத பலன் கிடைக்கும். சுக்கிரனின் வலிமை குறைந்தவர்களுக்கு சுக்கிரன் பலம் பெற்று நான் முன்னாடி சொன்னது எல்லாமே நடைபெறும். வீடு கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், ஆபரணங்கள் கிடைக்கும், வசதிகள் கிடைக்கும், மனைவி நல்ல முறையில் அமைவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான நல்ல விஷயங்களுக்கு இந்த சுக்கிரன் அவரினுடைய அருட்கடாட்சம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த சுக்கிரனினுடைய இந்த விஷயத்தை நாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கும் மொச்சக்கொட்டை பயன்படுது. வெள்ளை மொச்சை. அடுத்து ₹1 நாணயம். நாணயம் ஏன் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். இது பண ஈர்ப்பு பரிகாரம், பணத்தை பெருகுபடுத்துவதற்குண்டான பரிகாரம். ஸோ நாம் ₹1 நாணயத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த எல்லா பொருட்களையும் பயன்படுத்தித்தான் பண வரவு கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூனு மொச்சக்கொட்டை, இல்லை ஒரு 2-3 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ₹1 நாணயம். இது எல்லாத்தையும் ஒரு சிகப்பு துணியில் அல்லது பச்சை துணியில் கட்டி மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு பணப்பெட்டியிலையும் நகைப்பெட்டியிலையும் நீங்கள் வச்சிடணும். இது எப்போ பண்ணணும்னா புத்தாண்டின் முதல் நாள் நீங்கள் வைக்க வேண்டும். இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களிடத்தில் பணம் சேரும், நகை சேரும், புகழ் சேரும், தன வரவு அதிகரிக்கும். இது மாற்றணுமான சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இதுக்குள்ளே வைக்கப்பட்ட எல்லா வஸ்துகளுமே பரிபூர்ணமானது, நித்தியமானது. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமேட்டு அப்படிங்கிற அவசியமே இல்லை. இருக்க வரைக்கும் இருக்கட்டும். இல்லை நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஒரு 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சுன்னா அதை எடுத்துகிட்டு முடிச்சு அவுத்துட்டு உள்ளே இருக்க தானியங்களை வெளியே எடுத்து போட்டுருங்க. பூச்செடிக்கடியில் போடலாம், இல்லை காடுகளில் போடலாம். ஏதாவது பறவைகள் சாப்பிட்டுட்டு போகும். சுத்தமான இடத்துல போட்டுருங்க. மறுபடியும் ஒரு வெள்ளிக்கிழமை நாள் இதை செய்யலாம். இது வெள்ளிக்கிழமை நாள் செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆண்டின் முதல் நாள், இந்த ஆண்டு 2024 ஆண்டினுடைய முதல் நாள் செய்வது என்பது சிறப்பான பலனை ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நகை சேரும், புகழ் சேரும், தன வரவு அதிகரிக்கும். இது மாற்றணுமான சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இதுக்குள்ளே வைக்கப்பட்ட எல்லா வஸ்துகளுமே பரிபூர்ணமானது, நித்தியமானது. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமேட்டு அப்படிங்கிற அவசியமே இல்லை. இருக்க வரைக்கும் இருக்கட்டும். இல்லை நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஒரு 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சுன்னா அதை எடுத்துகிட்டு முடிச்சு அவுத்துட்டு உள்ளே இருக்க தானியங்களை வெளியே எடுத்து போட்டுருங்க. பூச்செடிக்கடியில் போடலாம், இல்லை காடுகளில் போடலாம். ஏதாவது பறவைகள் சாப்பிட்டுட்டு போகும். சுத்தமான இடத்துல போட்டுருங்க. மறுபடியும் ஒரு வெள்ளிக்கிழமை நாள் இதை செய்யலாம். இது வெள்ளிக்கிழமை நாள் செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆண்டின் முதல் நாள், இந்த ஆண்டு 2024 ஆண்டினுடைய முதல் நாள் செய்வது என்பது சிறப்பான பலனை ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.